டிவிகேவோட 120 மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிருந்த நிலையில போன 23ஆம் தேதி தூத்துக்குடியில் உள்ள சில மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கட்சியை சேர்ந்த அஜிதா அக்மல் அப்படின்றவங்க தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு சென்னை பனையூர்ல இருக்க டிவிகே அலுவலகத்துக்கு சென்றிருக்காங்க. அங்க ஒரு சில பவுன்சர்ஸ் எல்லாருமே அவங்கள வழிமறைச்சு அவங்கள உள்ள போக விடாம தடுத்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதாவது டிவிகேல அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் ஒதுக்கிடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அஜிதா விஜய் அவங்க தன்னோட கட்சி பணியை முடிச்சுட்டு வரும்போது அவரோட காரை வழிமறிச்சிருக்காங்க. இதை பார்த்த சில பவுன்சர்ஸ் எல்லாருமே அவங்கள அப்புறமும் படுத்திருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட அஜிதா தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து தர்ணால ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த சிடிஆர் நிர்மல்குமார் கூட ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த தர்ணாவை கைவிடுறாங்க. எதுக்காக நீங்க 3 மணி நேரம் நடந்த தர்ணாவை கைவிடுறீங்க அப்படின்னு அஜிதா கிட்ட கேட்டபோது அவங்க விஜய் அவங்க தன்னை கூப்பிட்டு பேசுறதா நிர்மல்குமார் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் தூத்துக்குடி மாவட்ட செயலாளரா சாமுவேல் ராஜ் அவர்களை விஜய் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே பெண்கள் எல்லாருமே அஜிதாவை கார்னர் செய்யவும் செஞ்சிருக்காங்க.